ஸோ சங்கீதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டிப்ளாய்மெண்ட் அண்ட் டீமன் செட். டிப்ளாய்மெண்ட்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம எழுதுறதுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டிப்ளாய்மெண்ட்டை நம்ம எழுதுறச்சே ரைட்டு. அந்த டிப்ளாய்மெண்ட்ல இத்தனை பாட்ஸ் ரன் ஆகணும். அந்த பாட்ஸ் வந்து அந்த பாட்ஸ்க்குள்ள நம்மளோட கண்டெய்னர் அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். பட் டீமன் செட்ன்றது கேரண்டீடா 1 பாட் பர் நோடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி. அது வந்து டீமன் செட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட்ஸ் ஜென்ரலா நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டீமன் செட் வந்து ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஏதாச்சும் என் கிளஸ்டரை மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணச்சே நான் வந்து ஒரு ஒர்க்கர் நோட்லயுமே நான் வந்து ஒரு ஏஜென்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அப்ப நான் டீமன் செட் யூஸ் பண்ணலாம். லாகிங் ஏஜென்ட்டா இருக்கலாம், மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ற ஏஜென்ட்டா இருக்கலாம். அது தவிர்த்து வந்து என்னோட வேற ஏதாச்சும் யூஸ் கேசஸோட நான் வரேங்க. ஓகேங்களா? பேசிக்கா மானிட்டரிங்கோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸுக்கு உங்களுக்கு டீமன் செட் யூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து 1 பாட் பர் நோடு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி. டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் பேசிக்கா உங்களோட அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்ஸுக்கு நிறைய நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்ல. அதே மாதிரி நீங்க ரெப்ளிகாஸ் நீங்க சொல்லச்சு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு ஒர்க்கர் நோட்லயுமே இத்தனை பாட்ஸ் அப்படின்றது கியூப் ஷெட்யூலரே டிசைட் பண்ணி ஷெட்யூல் வேணும். ஓகேங்களா?